ஹாய் நான் மனீஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் கேர்ள்ஸையா இன்னைக்கு நம்ம ஷுகாக்கு ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷார்ட் தான் பார்க்க போயிடும். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட்டு. ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களா? உங்கள் அம்மா தான். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கையை போட்டு இப்படி பசஞ்சிட்டு இருக்க நீ? அம்மா, நான் கிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்ல. என்ன அம்மா, இந்த மேரேஜ் நான் பண்ணியே ஆகணுமா? இல்லை கேட்குறீங்க உங்கள் அம்மா? எது? திருப்பி சொல்ல. இல்லைம்மா, இந்த மேரேஜை நான் பண்ணியே ஆகணுமா? ஏய், என்னடி சொல்கிற? அப்படின்னு உங்கள் அம்மா சோஃபாலே உட்காந்துட்டாங்க. நீங்கள் தான் அம்மா என்னாச்சு? ஏய், ஹார்ட் அட்டாக்லாம் வரலடி. என்னம்மா ஆச்சு? என்னடி இப்படி சொல்கிற நீ? நல்ல வேலை இப்போவே சொன்னேன். நாளைக்கு மேரேஜ் அப்போ சொல்லியே. இப்போ நான் என்னடி பண்ணுவேன்? இல்லைம்மா, நான் ஏதோ ஒரு கோபத்தில் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட பார்க்காம ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ ஒரு மாதிரி இருக்கேன். நான் என்னடி பண்ணுவேன் இப்போது? அப்படின்னு எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க சோஃபாலாம். இங்கே தான் அம்மா, இப்போ நான் என்னம்மா பண்ணுறது? இப்போ நீ பிடிக்கலான்னு சொன்னால் உங்கள் அப்பா நிறுத்திடுவார். அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கை இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ, நான் என்னடி பண்ணுவேன் அவனை வச்சுக்கிட்டு? நான் உன் கூட ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்கேன். அம்மா மாதிரியா இருந்தேன்? எல்லாரும் உங்கள் பொண்ணுங்களாம் திட்டுறாங்க. நான் திட்டியிருப்பேனா? இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் நடிச்சிருப்போம்மா. சொல்லு, நாங்கள் உன்னை எவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி தானேடி பார்த்துக்கிட்டோம். நீ ஏன்டி எதுவுமே சொல்ல மாட்டேன் கேட்கிட்டா? உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இந்த மேரேஜ் மட்டும் வேண்டாமே. வயன், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ ஸ்கூலில் பாதிலே மாறணும்னு சொன்னா, அதுவும் மாற்றணும். அதுக்கப்புறம் காலேஜில் அடுப்பில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, காலேஜ் போக பிடிக்கலன்னு விட்டுட்டோம். இப்போ மேரேஜ் நிறுத்தணுன்ற என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? இது தெரியலம்மா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லடி, நீ சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கூட இருந்துட்டியா? அதான் விட்டு போகிறதுக்கிட்ட கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அம்மா இங்கே பாரு, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு ரீசன் யார்? நான் தான். உனக்கு முன்னாடிடி அப்பா. பாத்தியா, நான் என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா அது உங்கள் அப்பா கூட தான். மேரேஜ் லைட்டாக பயமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே போயிட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டி. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? மேரேஜ் பண்ணிக்கோ. 1 இயர் ஃபுல்லாக ஹனிமூனு இங்கே அங்கே நல்லா சுற்றி பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் குழந்தை பற்றிட்டு அது கூட ரொம்ப ஹாப்பியாக இருடி. நானும் மற்றம்மா மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஒன்றே குழந்தைலாம் பெற்றுக்கோன்ட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண, நல்லா சுற்றி பாரு. அந்த பையன் கூட நல்லா பழகிக்கும். ஆனாம்மா என்னடி, உனக்கு எப்பவும் பிடிக்கலையா? சரி சொல்லு, உனக்கு பிடிக்கலண்ணா நான் வேணா அப்பா கிட்ட போய் பேசுகிறேன். இல்லைம்மா, எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபேஸை மாறிச்சு சொல்கிறீங்க. அவங்க அம்மா தான். ஏய் சொல்லிட்டு இப்போவே, நாளைக்கு மார்னிங்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேல? இல்லை சொல்ல மாட்டேன், எனக்கு ஓகே தான். எப்பா, உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துடும் போலையே. சரிம்மா, அழகாக இருக்கிறான். ஏய், ரொம்ப அழகாக இருக்க நீ. நேற்று தான் குட்டியோன்னு இருந்தான், இன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா. உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க போகிறோம்ல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கள. அதாம்மா சொல்கிறேன், எது திருப்பி ஆரம்பிக்காதடி, வேண்டாம், இப்போதான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த லைட் பிங்க்கில் சாரீ மாதிரி போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. நீங்களாம் போய் நிற்கிறீங்க. எங்கள் அம்மா தான், மாப்பிள்ளை பாரு நீ அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் கூட பார்த்ததே இல்லையா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. சரி, நம்ம வாழ்க்கை அப்படி தான் முடிவாயிடுச்சு. பார்ப்போன்ட்டு பார்த்தா ஷாக் உங்களுக்கு. ஏன்னா நிற்கிறது ஷுகா, அவன் நல்லா சிரிச்சிட்டு ஒரு ஸ்மைல் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு தான் மண்டையில் இடியே வேண்டாம் மாதிரி இருக்குது. ஏதோ இவனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக்கலாம். அந்த ஐயதான் ரிங்கை மாற்றலான்னு சொன்னவனே ஷுகாவை கையை பிடிச்சி எப்படா சொல்லுவாங்கன்னு இருந்தான் போல. உடனே ரிங்கை போட்டுட்டான். நீங்கள் ஆணும் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா, ரிங்கை போடுறீ. என்னதும்மா? ரிங்கை போடுறீ. எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறீங்க ஷுகா. அவன் கை நீட்டு ரிங்கை போடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன போட்டுட்டீங்க? அப்புறம் என்ன, ஃபோட்டோவில் எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. ஷுகா மட்டும் நல்லா ஸ்மைலோட சிரிச்சிட்டே இருக்கான்.
நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. இப்போது அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி மார்னிங் மேரேஜா? ஸோ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்கள் தான் இல்லை ஏன் போயும் போயும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க போறியா? வேண்டாடி அப்படி நீங்கள் இதை யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட தான். இப்போது ஷிகா தான் என் கையை பிடிச்சி எழுதிட்டேன். எங்கே போகிறான்? இங்கே பாரு ஷிகா, என் கையை விட ஃபஸ்ட்டு நீ. ஓ, ஷிகான்னு கூப்பிட்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சா உனக்கு? இங்கே பாருங்க சீனியர், வேண்டாம் என் கையை விடுங்க. நான் அப்புறம் நான் யார்கிட்ட சொல்லிவிடுவேன். என்ன சொல்லுவான்? என் புருஷன் என் கையை பிடிச்சி எழுத்துட்டான்னு சொல்லுவியான்? இது புருஷனா? இங்கே பாருங்க, மேரேஜ் ஆகலை நம்மளுக்கு, புரியுதா? அதான் நாளைக்கு ஆக போகுது. இல்லை ஆகாது, நான் நிறுத்த போகிறேன். இப்போது நான் நிறுத்திடுவேன். எனக்கு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சீனியர். ஏய் என்னடி பேசுகிறா? பழசெல்லாம் உன்னை வச்சிருக்கியா மனசெல்லாம்? எங்கள் பாருங்க சீனியர், என் கையை விடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். வேண்டாம், நான் உங்களை தெரியாமல் அடிச்சிட்டேன். நீங்கள் என்ன ரிவெஞ்ச் பண்ணுறீங்களா? எது ரிவெஞ்சா? இது நல்ல ஐடியாவாக இருக்கே. சீனியர் என் கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தான் வச்சுருக்கீங்க ஷிகா. அப்படியே உங்கள் ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ணி. என்னடி ஏண்டி கோழி இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்? இங்கே பாருங்க சீனியர், ஃபஸ்ட்டே நான் விடுங்க. இப்போலேருந்து கையாடுங்க. என்னடி விடுங்க விடுங்கன்ட்டு ஷோ அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். நீங்கள் வாங்கிட்டீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிடுங்க. அவன் கிஸ்லாம் பண்ணலாம். அவன் நோஸை வச்சு எங்கள் நோஸ் மேலே ரப் பண்ணிட்டோம். சாரி சாரியா அப்படின்னு நீங்கள் தள்ளி விட்டுட்டோம். என்ன நீங்கள் சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். நீங்கள் இப்போ 10th படிக்கிறீங்க ஷிகா, 11th படிச்சுட்டு இருப்பான். அவன் புள்ளி பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான். என்னமோ தெரியல, அவனுக்கு உங்களை புள்ளி பண்ணான். அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் தான் அப்படி கை நடக்கத்தோட ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க கேன்டீனில். ஷிகா என்னது இது? சீனியர் நீங்கள் தானே ஜூஸ் கேட்டீங்க, அதான் இது ஜூஸா அப்படின்னு எட்டி பார்த்துட்டேன். கொடு அப்படின்னு வாங்கி குடிக்கிறான். என்ன ஃப்ளேவர்? அதான் சீனியர் கொக்கோ கோலா. உங்களுக்கு பிடிக்கும்ல? அது சரி, ஏன் செல்லுனில்ல? இல்லை சீனியர், நீங்கள் தானே ஐஸ் போட்டதுக்கு திட்டினீங்க, அதான் போடாமல் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. போய் ஐஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான் சீனியர், ஆனால் வெளியே கோல்டாக இருக்கு, நீங்கள் தானே ஐஸ் போட வேணாம்னு சொன்னீங்க. போய் கொண்டு வரணும் புரியுதா அப்படின்னு குடிக்கிறான். நீங்கள் முழிச்சிட்டு வாங்கலான்னு போகிறீங்க, அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ் மேலே ஊற்றிட்டான். நீங்கள் தான் சீனியர் என்ன பண்ணுறீங்க? இது நான் சொல்லும் போதே வாங்கிதான் உன் கையில் கொடுத்துருப்பேன். நீ எதிர்த்து பேசினால அதுக்கு தான். போ, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க கேங்கில் ஒரு 9 பேர் இந்த மாதிரி இருப்பானுங்க. கேன்டீனோட ஆப்போசிட் சைடில் வந்து ஜூஸ்லாம் வச்சுருப்பானுங்க. ஆப்போசிட் சைடில் வந்து ஷிகாவோட கேங் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜூஸை கொண்டு வந்து தரீங்க. ஐஸ் கறிலாம் போட்டு கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. நான் சில்ல டிக்கலாம் ஜூஸை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. ஷிகா தான். ஆமாம், நீ குடிக்கலாம்? இல்லை சரி, எனக்கு வேண்டாம். எது வேண்டாமா? ஏன் ஜூஸ் குடித்தா ஏன் உன் வாயில் இருக்கிற முத்தெல்லாம் கொட்டிடுமா என்ன? இல்லை சீனியர், எனக்கு வேண்டாம். ஓ, இப்போது நீ வேண்டான்னு நின்றுட்டே இருப்பேன், நான் இப்படி குடிச்சிட்டே இருக்கணும். பார்க்குறவெல்லாம் நான் உன்னை புள்ளி பண்ணுறேன்னு சொல்கிறோம், அதானே? அடப்பாவி, அவன் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ இப்படி மனசை திட்டிட்டு இருக்கீங்க ஷிகா? என்னடி முணுமுணுக்கிறா? ஒன்றும் இல்லை சீனியர். நீ ஜூஸ் குடிக்கலாம்ல அப்படின்ட்டு அப்படியே ஷிகா அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சமாக வைக்கிறாங்க கிளாஸ்லாம். நீங்கள் தான் வேண்டாம் சீனியர், இருடி அவசரப்படுற அப்படின்ட்டு பக்கத்தில் ஜிம்முன்னு குடிக்கலான்னு வாங்கிக்கிட்ட போகிறான். அப்படியே பிடிங்கிட்டேன். என்ன பண்ணுறா? தோ அதுக்கு ஜூஸ் குடிக்கிறா, அதை உன் ஜூஸை குடிறா, ஏன்டா எந்த பிடுங்குற? இருடா அப்படின்ட்டு ஜூஸ்குள்ளே கை விட்டான். நீங்கள் தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஃபேஸ் ரியாக்ஷன் தோ ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவன் அப்படியே கையை விட்டு உள்ள அந்த ஐஸ் க்யூப்லாம் இருக்குல்ல அதை எடுக்கிறான். அதை எடுத்து அவனோட ஜூஸ்குள்ளே போயிட்டான். இதே மாதிரி ஒரு 4 பேர் ஜூஸ்குள்ளே கையை விட்டுருப்பான். அவ்வளோதான், எவனாச்சும் ஜூஸை குடிப்பா. அதுக்கு மேலே எவனுமே குடிக்கல. ஜிம்மெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஜூஸா. இப்போது அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஐஸ் க்யூப் தான் ஃபுல்லாக இருக்குது. ஷிகா இந்தா குடி. இல்லை சீனியர் வேண்டாம். ஏய் குடின்றா? இல்லை சீனியர் நான் குடிக்க மாட்டேன். எது மாட்டியா அப்படின்னு இறங்குறான். நீங்கள் வாங்கிட்டீங்க, என்ன சீனியர் பண்ணுறீங்க? வேண்டாம் சீனியர். ஏய் குடின்றா? என்ன ரொம்ப சீனை போடுறா? இல்லை
நீங்கள் அதில் கையெல்லாம் விட்டு ஐயோ சீ அப்படின்னீங்க. அவனுக்கு சும்மா ஹிட் ஆகிடுச்சி. நீங்கள் சும்மா இருந்தாலே அவர் விட்டுருப்பான். நீங்கள் சீலாம் சொல்லிட்டீங்களா? அவனுக்கு கோவம் அப்படியே உங்கள் வாயை பிடிச்சி அப்படியே ஊற்றிட்டான். நீங்கள் முழுங்க மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க நிற்க பிடிச்சிட்டு ஆகிட்டான் ரெஸ்பாண்ட் ஆனால் உங்களுக்கு என்னால் முடியல. அப்போ முழுங்க முழுங்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் முழுங்குறீங்க. அந்த ஐஸ் க்யூப்லாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வலிக்குது உங்களுக்கு? சீனியர் எனக்கு வலிக்குது. நீ மூடிட்டு குடிச்சிருந்தா நான் விட்டுருப்பேன். இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுது? வலிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான் அப்படி கண்ணு ஃபுல்லாக தானே பார்த்துட்ருக்கீங்க. அவன் தான் எனக்கு இது போதும் போ அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த ஜூஸ் கொட்டினது அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் அழிஞ்சிட்ருக்கீங்க. வெளில அடிச்சிருச்சு. இப்போது நீங்கள் 10th ஸோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஸோ நீங்கள் அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. அவங்க தான் அதான் மேம் இருப்பாங்களே அவங்க. வயன் என்னடா எனக்கு? ஒன்றும் இல்லை மேம், தெரியாமல் ஜூஸை கொட்டிட்டான். பார்த்து குடிக்க மாட்டியா? 10th படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கேன் பாரு, சின்ன குழந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். சரி புள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் உட்காரிங்க. நீங்கள் உட்காந்துருக்க சீட் வந்து கரெக்டாக ஃபேனுக்கு கீழே தான் இருக்கும். வெளியே வந்து ரெய்னி சீசனு, ஸோ சில்லுன்னு காற்று ஃபேனுக்கு கீழே அந்த ஐஸ் க்யூப்லாம் வந்து வேலை பண்ணுது உங்களுக்கு ஒரு மாதிரி நினைஞ்சிட்டே இருக்கீங்க. அந்த மேம் தான் ஒயன் கிட்டப். என்னாச்சு மேம்? ஏன் நினைஞ்சிட்டே இருக்கா? உனக்குள்ளே தான்? அப்படிலாம் இல்லை மேம். வெளியே ரெய்னியாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக குளிரும். போ, அந்த மெடிக்கல் ரூமில் ட்ரெஸ் இருக்கும், போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. இல்லை ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லு நீ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. மேம் போவேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே தான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அடியாக எடுத்து வச்சு போயிட்டுருக்கீங்க பொறுமையாக. பார்த்தா மெடிக்கல் ரூம் வாசல் அஷோக்கா அவன் கேங் கூட நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே அவன் தான் அல்ல வயன் சும்மாவே வச்சு பண்ணுவான். இப்போ தனியாக வேற மாட்டிருக்கும். அவ்வளோதான் வயன் ஆகிடுன்ட்டு திரும்புறீங்க. கரெக்டாக ஷிகாவோட கண்ணில் பட்டாச்சு. ஷிகா தான் கோழி நில்டி. எது? ஐயோ வேறு கூப்பிட்றானே. வயன் நிற்காத ஓடிட்டுருக்கீங்க. ஷிகா வந்துட்டுக்கு அப்படின்னாடே கோழி நில்டி அப்படின்ட்டு நீங்கள் கண்டிக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்குள்ளே போயிட்டீங்க. மேம் தான் என்னாச்சு வயன்? இல்லை மேம், எனக்கு ஏதோ சைஸில் ட்ரெஸ்ஸு கிடைக்கல. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணலாம்ல? இல்லை மேம், அப்பா எனக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னார், அதனால் அவரால் வர முடியாது மேம். இட்ஸ் ஓகே, எனக்கு குளர்லாம் இல்லைன்ட்டு நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டீங்க. நீங்கள் சூப்பராக படிப்பீங்க. இப்போ நீங்கள் கவனிக்கவே இல்லை கிளாஸ்லாம். அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெளியே வரவே இல்லை. அப்படியே திரும்ப ஷுகா பார்க்குறீங்க. ஷுகா நின்றுட்டே இருக்கான். நின்றுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு தான் ஷோ இவனே எப்படி சாவடிக்கிறான் எனக்குன்னு பார்த்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. வீட்டு விட்டாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க ஷிகா இல்லை விட்டா போதுண்டா சாமிட்டு ஓடி போயிட்டீங்க. வெளியே உங்கள் அப்பா தான் இருக்காரு. உங்களை பார்த்துட்டு வயல் என்னடா கோலம் இது? அது வந்துப்பா இல்லைப்பா தெரியாமல் ஜூஸ் கொட்டிட்டான். எது ஜூஸ் கொட்டிட்டான்? என்னடா அப்படி கொட்டி வச்சுருக்க? உனக்கு குளிர்ந்து இருக்கும்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல? இல்லைப்பா அது வந்து மெடிக்கல் ரூமில் கரெக்டான சைஸில் ட்ரெஸ் எல்லாம். ஐயோ என்னடா நீ ஒரு கால் பண்ணியிருந்தா நான் கொண்டு வந்து தந்திருப்பேன்ல. அப்பா ஆனால் உங்களுக்கு எனக்கு மீட்டிங் இருக்குந்துச்சே. இருக்குதான், பட் இட்ஸ் ஓகே. எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். பார்த்தா நீ இந்த குணத்தில் இருக்க. ஏன் இது உனக்கு கோல்டு வந்துடும்ல அப்படின்ட்டு அவர் போட்டிருக்க கோட்டை கழட்டி எங்களுக்கு தராரு. நீங்களும் இப்போ தான் உங்களுக்கு வாங்கமாக இருக்குது. நீங்கள் அப்படியே டேடி கிட்ட சரிச்சிட்டு, டேடி எனக்கு வெளியே போகலாமா? போகலாம். வீட்டில் உங்கள் அம்மா இருப்பா, அவளையும் கூப்பிட்டு போகலாம், இல்லை கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஷுகா எல்லாம் பார்க்குறான். வா சிரிக்கும் போது என்ன மாறிக்கும், ஆனால் என்னை பார்த்தா மட்டும் அப்படியே ஒப்பாரி வைக்கிறான் பாரு. யோப்பா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். அவனும் போயிட்டான். எப்படி தான் நிறைய புள்ளி பண்ணுவான். ஜூஸ் எடுத்து ஊட்டுறது, முடியை கட் பண்ணி விடுறது, அப்படி இப்படின்ட்டு நிறைய பண்ணுவான். அதனாலே நீங்கள் 10th முடிஞ்சோடனே ஸ்கூல்லேயே இருக்க மாட்டேன்ட்டு ஸ்கூலை சேஞ்ச் பண்ணி போயிட்டீங்க. இப்போ காலேஜ்லாம் போடா, அவன் தான் சீனியரு. அங்கே தப்பிச்சு இங்கே தப்பிச்சு கடைசியில் நீங்கள் அவன்கிட்டயே மாட்டிக்கிட்டீங்க. அவன் விடுவானா? உங்களை வச்சு செஞ்சிட்ருக்கான். இப்போது நீங்கள் தான் அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க. ஷிகா தான் கோழி நிலடி. சீனியர் எங்கே வா. நானா? கோழினா யார்? நீ தானே, இங்கே வாடி.
சீனியர் அப்படின்ட்டு போயிட்டுருக்கீங்க. ஜுமன் பக்கத்தில் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது சுகா தான், ஆமாம் இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு எனக்கு வெனஸ்டே. ஆ நாளைக்கு என்ன டே? நாளைக்கு தேர்ஸ்டே. நாளைக்கு தேர்ஸ்டேவா? ஆமாம் சீனியர். என்னாச்சு? நாளைக்கு என்ன டே? அதான் சீனியர், நாளைக்கு தேர்ஸ்டே. நாளைக்கு தேர்ஸ்டே, வேறு எந்த டேவும் இல்லை. என்ன சீனியர் அப்படின்னு நீங்கள் பேக்கில் போயிட்டுருக்கீங்க? அவன் ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டுருக்கான். அப்படியே உங்களை வாட வச்சு லாக் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன டே? தெரியல சீனியர். நாளைக்கு தேர்ஸ்டே தானே. நாளைக்கு என் பர்த்டே. எது பர்த்டேவா அப்படின்னு கேட்குறீங்க ஆஷிகா? ஆமாம். உனக்கு என்ன எத்தனை வருஷமாக தெரியும்? எனக்கு உங்களை எத்தனை வருஷம்னா உனக்கு என்ன எத்தனை வருஷமாக தெரியும்ன்ற. அது சீனியர், அது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆஷிகா தான். அந்த ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்ருக்கோம். நான் அப்போலேருந்து உனக்கு சீனியர் தான். நான் இருக்கா? நான் 11th 10th வரைக்கும் அது இருக்கும் எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் காலேஜ். இப்போ நீ செகண்ட் இயர் படிக்கிறேன், நான் ஃபைனல் இயர். அப்போது இத்தனை வருஷமாக உனக்கு எனக்கு தெரியும். ஆனால் என் பர்த்டே எப்போன்னு எனக்கு தெரியாதா? அது சீனியர் எனக்கு என்ன உனக்கு? அது சீனியர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ. இனிமேல் தெரிஞ்சுக்கோ சீனியர். என்ன அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நாளைக்கு பர்த்டேல, அதனால இன்றைக்கி நைட் 12 o'clock இங்கே பார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே சீனியர், நான் என்ன பண்ணும்? இரு சொல்கிறாங்க, அவசரப்படாதா. நீ என்ன பண்ணும்? நைட்டு 10 o'clock கால் பண்ணி என்னை தூங்க விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் உனக்கு வேலை, புரியுதா? சீனியர், வீட்டில் திட்டுவாங்க. ஏதோ வீட்டில் திட்டுவாங்களா? நைட்டு யார் கூட தூங்குவேன்? சரி, அம்மா கூட தூங்குவேன், தனியாக தூங்குவேன் கேட்குறேன். தனியாக தான். அப்போ யாருக்கு தெரிய போகுது? கால் பண்ண. நீ கால் பண்ணலண்ணா, நாளைக்கு நான் கால் பண்ணுவேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டிட்டு போகிறான். உங்களுக்கு இப்போ தான் சரியாக வருது. ஷோ போயிட்டானா? இவன் ஏன் பிள்ளை சுற்றிட்டு இருக்கான்? வேறு வேலை வெட்டியே இல்லையா? ஷோ ஏன் பிடிக்கா? கோவத்தில் கத்திட்டு இருக்கீங்க அச்சமும் தான். அடைச்சி யார் கத்துறது? சாரி சீனியர். ஐயோ நீயா அழற? ஒன்றும் இல்லை சீனியர். ஐயோ அவனுக்கு என்ன தான் பிரச்சனை? அவன் ஏன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்? தெரியல சீனியர், நீங்களாச்சும் சொல்லலாம்ல. என்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த நாய் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. ஷோ சரி விடு, ஒரு வருஷம் தானே, உரைச்சிப்போ அப்படின்ட்டான். நீங்கள் அப்படியே விட்டா நான் சமைட்டு ஓடிட்டீங்க ஜம்மனு. ஷோ எப்போ தான் மாற போகிறேன்னா இவன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நைட்டு நீங்கள் தான் உங்கள் அம்மாவோட ரூமுக்கு திட்டத்தனமாக போகிறீங்க. உங்கள் அம்மா இல்லை, நல்ல வேலை மாதாஜி இல்லைன்னா கத்துவா பார்த்தா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டேன். அப்படியே ஷிகாவோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷிகா எடுத்துட்டு, ஹலோ யார்? சீனியர், நான் தான். நீ தானா? உனக்கு பேர் இல்லை? ஐயன். ஓ கோழியா? ஆமாம். டைம் என்ன? சீனியர் டைம் என்ன? 10:03. நான் உன்னை எப்போ கால் பண்ண சொன்னேன்? 10 o'clock. ஏன் லேட்டா? அது சீனியர், ஏன் லேட்டு? சாரி சீனியர், சாரி. நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க ஆஷிகா. கண்டிப்பாக எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. நாளைக்கு மார்னிங் சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கான் அவன். நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது மணி ஒரு 11:30 இருக்கும். இப்போது உங்களோட மொபைல்லேருந்து கால் அடிக்குதா ஷிகா தான்? என்ன சத்தம் சார்? என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா ஜேன் போட்டுக்கு பாரதேசி நான் வேறு இப்போ கால் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் சீனியர் ஊரில் எங்கள் பாட்டி கால் பண்ணுறாங்க. ஐயோ சீரியஸாக இருந்தாங்க, போயிட்டாங்களா? ஐயோ பாட்டி அப்படின்னு அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்டீங்க. ஷிகா தான் ஏய் இன்னும் கத்திட்டுக்கான், நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்ட்டு நீங்கள் அப்படியே ஜேக்கு கால் பண்ணி, என்னடா மயிர் என்ன கால் பண்ணுற? என்னடி இப்படி கத்துற? ஷோ சாரிடா, இது ஒரு கோவத்தில். என்ன பண்ணிட்டுக்கா? நானா மாமாடிட்டுக்கேன். என்னடி இப்படி என்ன கலப்புறா? இல்லைடா, நான் இன்னைக்கு சும்மா தான் இருந்தேன். ஏன்? ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்.
ஓ, அதான் கால் பண்ணி உடனே எடுத்துட்டேன். நான் அப்படியே தூங்கிட்டோன்னு நினச்சேன். என்னடா வேணும் உனக்கு? அதுவாடி, என் ஆள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் எழுந்துட்டானா, வரமாட்டேன்ட்டான். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். நான் சாப்பிட போகிறேன், வரியா? ஐஸ்கிரீமா? நல்லா தான் இருக்கும். சரி போமா, வந்துடுறேன்டா. வருவல? வந்துடுறேன்டா. நீ 2 மினிட்ஸ் வந்துடு, நான் 1 மினிட் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வச்சுட்டான். நான் உங்கள் வீடும் ஜெயபுரம் வீடும் ஒரு 2 வீடு தள்ளி தான். இப்போ நீங்கள் அப்படியே இறங்கி போயிட்டுருக்கீங்க. கிச்சனில் ஒரு சவுண்டு. ஏன் எங்கே போகிற? அம்மா இன்னும் தூங்கலை? அதெல்லாம் தூங்கலை. எங்கே போகிறேன்? அதுவாம்மா, ஜெய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போட்டான், அதான். சரி சரி பார்த்து போயிட்டு வா. அம்மா நில்ல, அது என் ஃபோன் இல்லை. அதுவாம்மா, என் ஃபோனில் சார்ஜர் இல்லைம்மா, அதான் ஃபோனை கொண்டு போகிறேன். அதானே, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் விட்டு இருந்தா எப்படி சார்ஜர் நிற்கும்? அதுக்கு வாய் இருந்தால் கதறி கதறி அழுவோம். மா போதும்மா, திட்டிகிட்டே இருக்காதம்மா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ வெளியாச்சே தான் நின்றுட்டு இருக்காங்க பைக்கில். இல்லை ஏறிட்டா? ஆமாம், உன் ஆளுக்கு வேறு வேலையே இல்லையாடா? ஏண்டி எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், அதை சாப்பிட்லான்னு கூப்பிட்றான். கடைசியில் வரமாட்டான். நீ ஏன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சா, ஏன் இந்த ஓசியில் தின்றல முட்டை வாடி, என் ஆள் திட்டவெல்லாம் வச்சுக்காதான். ஆமாம் லவ்ஸு, சி தூ முன்னாடி பார்த்தோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் சரின்னு ஓடிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்கே தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க. ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வழக்கம் போல நின்றுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் வாங்கி. அப்போது இப்படியே எதார்த்தமாக பார்க்குறீங்க, பார்த்தா 7 மிஸ்டு கால். ஐயோயோ, இவனை 7 மிஸ்டு கால் பண்ணியிருக்கான்னு பார்த்தா மணி 11:58. ஐயோயோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் சுகர் கால் பண்ணுறீங்க. சுகர் எடுக்கலாம், செகண்ட் டைம் பண்ணுறீங்களா? எடுத்துட்டா. ஹலோ, என்ன? சாரி சீனியர், நான் வந்து என்ன வந்து போயிட்டு கால் பண்ண கால் எடுக்க மாட்டியாடி? எனக்கு கொழுப்பா அவனுக்கு? சீனியர் அது வந்து சாரி சீனியர், ஹாப்பி பர்த்டே அப்படின்றீங்க. அவன் சிரிக்கிறான், பட் இவன்கிட்ட காட்டலாம். எதா ஹாப்பி பர்த்டேவா அப்படின்னு டைம் பார்த்தா மணி 12 ஆகிடுச்சு. இப்போது ஜேதான், ஏய் யாரு கூட பேசுகிறா அப்படின்னு கேட்குறான். சிவன் கேட்குது அந்த வாய்ஸா. ஏய் ஏய் யாரு கூட இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஐயோ இந்த பரதேசி வேறு போட்டு கொடுத்துச்சு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டிங்க. இப்போ ஜேதான், யார் கூட பேசுகிறா? டேய் அதெல்லாம் இல்லைடா, ஒரு சீனியருக்கு பர்த்டே, அதான்டா 12 விஷ் பண்ண. அப்படியா? சத்தியமாடா? ஏய் லவ் சீரியஸ்லாம் சொல்லுடி, நல்லா இருக்கும்ல. ஏய் சத்தியமாக இல்லைடா. ஏய் சொல்லுடி, ஏதாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லைடா சத்தியமாக இல்லை. இல்லைடா யாராச்சும் பண்ணலாம்லடி. டேய் முடிக்கட்டா இவ்வளோ ஆர்வம்? இங்கே பார், என் அப்பா தரக்கா தெரிஞ்சால் அவ்வளோ தான், என்னை தொச்சு அடி பண்ணுங்க. நானே லவ் பண்ணுறேன், உங்கள் வீட்டெல்லாம் ஒத்துப்பாங்கடி, நீ பண்ண என்ன உனக்கு? ஆனால் போனா இவ்வளோ பிரச்சனை, இப்போ லவ் ஒன்று தான் குறைச்சேன். நாளைக்கு போனால் அவன் வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு வாங்கி புலம்பிட்டுருக்காங்க. உட்காந்து தான் இன்னும் 4 ஐஸ்கிரீம் சேர்த்து ஆர்டர் பண்ணுறான், உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்தோம். இப்போ உங்களை இறக்கி விட்டு இந்தா இதை ஆண்டி கொடுத்துரு. அட்ட பாவி, இதை கொடுத்து தான் எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுறியா நீ? ஏய் போடி அப்படின்ட்டு மண்டிலே போட்டு போகிறான். நீங்களும் இதை குத்தி கரெக்ட் பண்ணுறான் போலன்ட்டு போய் இந்த அம்மா ஃபோனு இந்தா உன் ஐஸ்கிரீமு. அந்த பாசமான ஜீ வாங்கி கொடுத்தான். பாத்தியா அது புள்ள நீயும் இருக்கியே. என்னம்மா கம்பேர் பண்ணுறியா? கம்பேரிசம்மா? ஏம்மா நான் ஒன்றும் சொல்ல போதுமா? போடி. அம்மா யார் இந்த நம்பர் இத்தனை மிஸ்டு கால்? அம்மா கம்பெனி கால்மா, லோன் எடுக்காதம்மா, ஸ்பேமு. அவ்வளோதான், புருஷ சொத்தலாம் அவ்வளோதான். இது ஸ்பேமா? ஆமாம்மா, நீ எடுக்காத. சரிடி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிவிட்டு இந்த நம்பர் அப்படியே பிளாக்கில் போட்டாங்க. இப்போ மார்னிங் நீங்கள் தான் அப்படியே போகிறீங்க காலேஜுக்குலாம். போனோடனே யார் ஒரு கையை பிடிச்சி இழுக்குது, இந்த கெமிஸ்ட்ரி லேம்புக்குலாம். நீங்கள் தான் மறந்துட்டீங்க. ஐயோ அம்மா யார்? ஏய் நான் தாண்டி கண்ணு தரேன். நீங்களா? ஹாப்பி பர்த்டே சீனியர். அதெல்லாம் இருக்கட்டும், நைட்டு எங்கே போனேன்? நைட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஏய் என்கிட்ட போய் சொல்கிறேன் நீ. நைட்டு எங்கே போனேன் சீனியர்? அது வந்து எங்கே போனேன்? நான் எங்கேயுமே போகல சீனியர் அப்படின்னு சொல்லிங்க. அவன் கையை அப்படியே உங்களோட ஹேண்ட்பேக்குள்ளே போதும், உங்களுக்கு தெரியல. அப்படியே உங்கள் ஃபோன் எட்டு பாஸ்வேர்டு தான். சீனியர் பாஸ்வேர்டு என்ன? அது வந்து சீனியர்ட்டு பாஸ்வேர்டு போடுறீங்க. அவன் அப்படியே இந்த காலேஜில் போய் பார்க்குறான். ஜே கால் பண்ணியிருப்பான்ல, ஜேன்னு காட்டுதான். யார் இது சொல்கிறியா இல்லை நான் கால் போட்டு கேட்கட்டான்? சீனியர் இப்படி பண்ணாதீங்க சீனியர்ட்டு ஃபோனை வாங்கிட்டு. என் ஃப்ரெண்டு சீனியர். எது ஃப்ரெண்டா?
ஆமாம் சீனியர், என் ஃப்ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருந்தேன். ஓ, நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்டு கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க? ஃப்ரெண்டா இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பு சிச்சுவேஷன்ஷிப்பு இந்த மாதிரி? இல்லை 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 இல்லை, அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே. அதனால தான் சீனியர், மற்றபடி இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. அவன் ஒன்று பண்ண லவ் பண்ணிட்டான். ஓ, நீ அவனை லவ் பண்ணல, ஆனால் அவன் அவனை லவ் பண்ணுறானா? இல்லை இல்லை சீனியர், இல்லை இல்லை, அவனுக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். அப்போது உனக்கு? எனக்கும் ஃப்ரெண்டு தான், எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீ மட்டும் லவ் கிவ் வச்சுருந்தா இப்பயே சொல்லிவிடு. எதுக்கு? ஏன்னா இப்போவே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பெருசாக வரக்கூடாதுல்ல. என்ன சீனியர் பேசுகிறீங்க? புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே மண்டியம் ஆட்டுடி. எனக்கு புரியல. புரியாது, சீக்கிரமாக புரிய வைக்கிறேன். அம்மா, நைட்டு பனிஷ்மெண்ட் சொன்னல, என்ன பனிஷ்மெண்ட் கேட்க மாட்டியா? என்ன பனிஷ்மெண்ட்? சீனியர், பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம் சீனியர். நான் கிளாஸுக்கு போய் 1 வீக் ஆச்சு. நான் என்னைக்காச்சும் கிளாஸுக்கு போகிறேனே, அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்சால் பயங்கரமாக திட்டுவாங்க சீனியர். எது? உன் அப்பா அம்மா திட்டுவாங்க? நைட்டு 12 மணிக்கு ஒரு பையன் கூட அனுப்புகிறாங்க, உங்கள் அப்பா திட்டுவாங்களா? சீனியர், அப்பா பற்றிலாம் பேசாதீங்க. ஓ, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். சரி சரி, என்ன வேணா இருந்துட்டு போ. இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி, ஸோ நீ வர. நான் ஏன் சீனியர்? வந்து இந்த ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு, மாப்பு போடுறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சீனியர், நான்லாம் அந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் வர மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க சீனியர். எதா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உன் என்ன கூப்பிட்டு ஆடுறதுக்காக கூப்பிட்டாங்க? உண்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டாங்க, புரியுதா? சீனியர் சீனியர், வேண்டாம் சீனியர், வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியா? அப்படின்ட்டு அவன் ஃபோன் ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் கால் போட்டான். நீங்கள் தான் சீரியஸ் சீரியஸ் என்ன பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டான். உங்கள் அம்மா அப்படியே டிவிஸில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கால் எடுத்துட்டேன். ஹலோ, சொல்லிடி, என்ன இப்போ கால் பண்ணியிருக்கா? உடம்பு சரியில்லையா? நான் வேணா வரட்டா? ஆமாம், அதெல்லாம் இல்லைம்மா. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒரு சீனியரோட பர்த்டேம்மா. அவர் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காரு, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்கம்மா, என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போட்டான். போயிட்டு வாடி, இதில் என்ன இருக்குது? நைட்டு கால் பண்ணி வரும்போது நான் அஜேவையோ இல்லை உங்கள் அப்பா யாராச்சும் அனுப்புகிறேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிங்க. ஆஷிக்காவனே ஃபோன் வச்சுட்டேன். அப்படியே மறைக்கிறான். இது அனுப்ப மாட்டாங்களா? சீனியர், வேண்டாம் சீனியர், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப பேசினா அப்புறம் பார்த்துக்கோ. சீனியர் எதுவும் பண்ணாதீங்க, இன்னும் தள்ளி போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சுகாவோட செஸ்ட்டில் வச்சு தலை ட்ரை பண்ணுறீங்க. சுகா அப்படி கையை பிடிச்சிட்டேன். இதுவே நீ பண்ணால் சேஃப்டி, இதுவே நான் பண்ணால் என்ன சொல்லுவான்? சீனியர் அப்படிலாம் இல்லை சீனியர், சாரி நான் உங்கள் டச் பண்ணிக்க கூட, சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சுகா தான் அப்படியே சிரிக்கிறான். சீனியர், சரி அம்மா டைம் ஆச்சுல போகலாம். என்ன சொல்கிறீங்க? டைமு பாருடி, இன்னும் பார்த்தா மணி 11 o'clock. 11 தானே சீனியர்? அதெல்லாம் அப்படி தான், வா அப்படின்னு கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டு இருக்கான். டேய் வரீங்களா இல்லையாடா? டேய் ஜிமினா, என்ன மச்சான் ரொமான்ஸ் பண்ணிச்சான்? அப்படிங்க யார் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான்? ஆமாம், இல்லை மச்சான், எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி தான், அப்படியே 2 கைக்கு நடுப்பில் ஒரு பொண்ணை வச்சு அப்படியே மிரட்டுவாளுங்க தெரியுமா? இதுக்கு இப்போ தான் புள்ளியா நாய் இப்படி காய் துப்புறான். சுகாதான். டேய் ஓசி குடி வேணுமா நம்ம? சரி என்ன தான் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ எல்லோரும் ஒரே காரில் தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே நீங்கள் காரில் போனால் சுற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு பழக்கம், அதே மாதிரி எல்லாத்தையும் ரசித்து பார்த்துருக்கீங்க. ஷிகா அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சும்மா டேய் முன்னாடி பார்த்து ஓடுடா, உன்னை நம்பி ஒரு 10 பேர் வந்துட்டுருக்கோம். நீ அப்படியே சைடில் பார்த்துட்டே போய் இருக்கணும், விட்ட நினச்சிக்கோ, அவ்வளோதான், எல்லாம் போய் சேர வேண்டியதான். நான் ஒன்றும் கண்ணி கூட கழியடா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் எது கண்ணி கழியலையா நீங்கள் கேட்குறீங்க? ஜெமினா, என்ன கேள்வி பண்ணி? இல்லை நீங்கள் எதுவும் சொன்னீங்களா அதுக்கு மீனிங்க? அதுவா, இதோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட கேளு, அவன் எல்லாம் அப்படியே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இல்லை ஷிகா, டேய் முட்டை வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் தான் என்ன மாதிரி கொண்டு யோசிச்சுட்டே கேட்கலாம் வண்டியை போட்டு. பட் நம்மளுக்கு எதுக்கு, இவர்கிட்ட தான் கேட்கணும், நம்ம கேட்காமே இருக்கலாம் அப்படின்னு சைடாக வந்துருக்கீங்க. வந்து பார்த்தா ஷிகாவோட வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா அழகாக அப்படியே கார்டன்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது, நடுப்பில் ஃபவுண்டன்லாம் வச்சு. நீங்கள் ஆடு மாற்றிட்டுருக்கீங்க.
அப்போ ஒரு பொண்ணு தான், என்ன ஆ இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை போல, ஆ ஆமாம் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் வீடு இதோட பெருசாக இருக்கும். இப்போ ஷிகா தான், சரி சரி வாங்க எல்லோரும் உள்ள போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டுருக்கீங்க. உள்ளே போனால் இப்போ தான் ஏற்பாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷிகா தான் இதை பண்ணு அதை பண்ணிட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்கள வச்சுக்கிட்டு, விட்டால் மாப்பு போட விட்டுவோம் போல் வீடு ஃபுல்லாக. நீங்கள் அந்த சுடிதார் மாதிரி தான் போட்டிருப்பீங்க, அப்படியே இந்த வச்சு இழுத்து கட்டிட்டு அப்படியே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷிகா அப்படியே உங்களை ரசித்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒயின் அப்படியே வேத்து ஊற்ற ஊற்ற மேலே செஞ்சுருக்காங்க மாப்பெல்லாம் போட்டுட்டு. அப்போ ஜெமன் தான் ஷிகா பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய் என்னடா உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா என்ன கேட்டா, இல்லைடா உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். டேய் ஜுமனா என்ன பேசுகிற நீ, எனக்கு அதுவும் போய் போய் அவளை பிடிக்குமா, டேய் இதை நடிக்காதடா, எனக்கு தெரியாதா, உன் கூட இத்தனை வருஷமாக சுற்றுறேன் எனக்கு தெரியாதா, நானும் பார்க்குறேன் 10th நீ அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கியே, நீ அவள் புள்ளி பண்ணடா, அவளை நான் புள்ளி பண்ணுறா, சரி சரி உனக்கு அவளை பிடிக்கல, இல்லை பிடிக்கல, அப்போ நான் சரிதான்ப்பா, இல்லை தோ அந்த ஃபெலிக்ஸாக இருக்கால அவனுக்கு வாழை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்க சொன்னான். நான் கேட்டேன், ஃபெலிக்ஸா இவனுக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே ஜிம்னா பார்க்குறீங்க, அப்படியே திரும்பி ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. ஃபெலிக்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஏப்பா ஒருத்தனாச்சும் சிரிக்கிறான்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. ஷிகா தான், எது ஃபெலிக்ஸுக்கு பிடிச்சிருக்கா, ஆமாடா அப்படின்ட்டு அவன் சொன்னான். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, சரி நானும் போகிறேன் அப்படின்னு போகும்போது ஜிமன்னா ஒயின் அங்கே பேர் அங்கேயும் சேர்த்து போடு, அட பாருங்களா வந்ததுக்கு இந்த மாப்பு வர வரதான்ட்டு நீங்களும் போட்டுருக்கீங்க. ஜிமன்னா அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அப்போ ஷிகா இதையும் யோசிச்சுட்டுருக்கான். கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட்டின்றதுனால. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த டிஸ்கோ லைட்லாம் அது போட்டாங்க, அப்படியே கலர் கலராக எரியுது. நீங்கள் தான் ஷோ இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறானுங்களா, இது எப்போ முடிகிறது, நான் எப்போ வீட்டுக்கு போகிறது, எனக்கு இப்போவே டயர்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஷிகா தான் கை பிடிச்சோம், வா சீனியர் எனக்கு கொஞ்ச நேரம் கால் விழுகுது, கொஞ்ச நேரம் உட்கார நீ வாடின்ட்டு எல்லா பண்ணி கையை பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஜிமனை பார்க்குறான், அடப்பா விடே என்ன பண்ணுறேன், ஐயோ வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு ஜிமனிங்க துடிச்சிட்டுருக்கான். இப்போ ஷிகா அவங்களை கூட்டிகிட்டு போய் அவரும் கூட கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக ஷிகாவோட ஃபோட்டோஸா, அவன் சிரித்த மாதிரி அழகாக இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஷிகா தான் என்ன பண்ணுற, ஓ என்ன சீனியர் ஷோமா ஃபோட்டோஸை பார்த்தேன், எப்படி இருக்கேன், நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருப்பேன், இந்தா அப்படின்னு கொடுக்குறான். என்னது இது, ட்ரெஸ்ஸு எனக்கு எதுக்கு சீனியர், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஃபுல்லாக வெயிட் ஆகிடுச்சி இந்த ஸ்வெட்டர்னாலே. ஷிகா தான் இது இப்படி பார்ட்டிக்கு வர போறியா, இல்லை சீனியர் நான் இப்படிலாம் போட மாட்டேன், ஏன் விட்ட ஸ்டிக்டா, அப்படி இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன், போட்டு பாரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். நீங்கள் தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுறானுங்களா, வச்சு செய்ய போகிறானுங்களான்ட்டு. ஒன்றுமே இல்லை, சரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் மறுபடியும் பார்க்குறீங்க, நல்லா தான் இருக்குது, ரொம்ப இதுவாக இல்லை, ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ஓகே நீங்களும் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு. ஷிகா தான் அப்படியே டோர் நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ணா ஷிகாவோட டவல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஷிகா தான் என்ன, சாரி சீனியர் அதுவா லைட்டாக ஃப்ரெஷ்அப் பார்க்கலான்னு நினச்சேன், அதான் சாரி சீனியர் நான் துவச்சி தட்டா, இல்லை கொடு அப்படின்ட்டு அது அவளே வாங்கி அப்படி இந்த கம்பி மாதிரி இருக்குவாங்க வெளியே அதில் காய போட்டான். ஏதான் இல்லை சீனியர் நான் வேணா வாஷ் பண்ணி தரேன், இல்லை இருக்கட்டும், அப்புறம் ட்ரெஸ் உள்ளே இருக்கு சீனியர், சரி அப்புறமா எடுத்துக்கோ, சரி சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஷிகா அப்படியே கிட்ட வந்து அப்படியே உங்களை வாலில் லாக் பண்ண மாதிரி இருக்கான். நீங்கள் பயந்துட்டீங்க. சீனியர் என்ன பண்ணிட்டீங்க, ஒன்றும் இல்லை ரெடி அப்படியே அவன் கையை கொண்டு வந்து உங்கள் ஹேரில் வைக்கிறான். என்ன வெட்டாக இருக்கு, இந்தா ஹேர் டயர் இதை யூஸ் பண்ணிக்கோ, அப்படி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்குமா, ஸோ நீங்கள் சுற்றி முற்றி போட்டதுக்குள்ளே அந்த ரூமே ஈரமாயிடும் போல் அப்படி இருக்குது. ஷிகா தான் ஐயோ இவ போட்டாலே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் வந்து இப்படியா போட்டது அப்படின்ட்டு அவன் வந்து அவன் போட்டு விட்டுட்டு இருக்கான். நீங்கள் தான் சீனியர் என்னாச்சு, ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்கிறீங்க. அவனை போட்டுட்டு இருக்கான். அப்படியே உங்களை சைடு கண்ணில் பார்க்குறான். அப்படியே அழகாக இருக்கீங்களா, அவன் அப்படியே ரசிக்கிறான். உங்களோட ஹேர் காய காய அப்படியே பவுன்ஸியாக வந்துட்டுக்கு முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஹேரை. அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு காய்ங்க தான். சீனியர் காஞ்சிருச்சு, போகலாமா? ஆ ஆ போகலாம் அப்படின்ட்டு அவனும் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் கீழே. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஆழமாக தட்டிக்காங்க. சிகா தான். என்ன, எனக்கு தான் பர்த்டே, இன்னும் மறந்துட்டிங்களா? சாரி எல்லாரும் அப்படியே டான்ஸ் பாடின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ உங்களுக்கு யாருமே தெரியாதா? எல்லாருமே காலேஜ் சீனியர்ஸ். ஸோ உங்களுக்கு சீனியர்ஸ் தான் ஷிகாவோட ஃப்ரெண்டு ஜம்மன், அப்புறம் நாங்களும் 2 பேரும் தெரியும். மற்றபடி யாருமே தெரியாதா? ஸோ நீங்கள் ஷிகா அப்படின்னே சுற்றி வந்துட்டுருக்கீங்க. ஷிகா எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஷிகா சிரிச்சிட்டு வெளியே நடந்துகிட்டே இருக்கான். நீங்கள் தான். ஐயோ கால் வேற வலிக்குது. இப்பால நிற்க மாட்டாளா இவன்? காலாக இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் திட்டோம். நீங்களும் போயிட்டே இருக்கீங்க பின்னாடியே. அவன் தெரியும் பார்த்தா நீங்கள் காணோம். இவன் எங்கே போனா? கோழி அப்படின்னு தெரியும் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ஒரு சீனியர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவன் தான். என்னடி பண்ணுற? ஐயோ இல்லை புத்தி வச்சு நான் போய் சேர்ந்துடும் போலே அப்படின்ட்டு அவன் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் க்ரௌண்டாக இருக்கான். ஸோ அங்கேருந்து வரது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறம் மியூசிக்கு. ஸோ பேசுறது எதுவுமே கேட்காது. இப்போ அந்த சீனியர் தான். நீ நான் வயன் சீனியர். வயனா? எந்த காலேஜ்? உங்கள் காலேஜ் தான். செகண்ட் இயர். ஓ செகண்ட் இயரா? அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பார்ப்பீங்க? நான் கிளாஸ்லேயா இருந்தேன். நான் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் தள்ளி அடிச்சுக்கிறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சீனியர். எட்டிக். ஓ எட்டிக்கா? நான் வேணா ப்ரெஸ் பண்ணி விட்டா அப்படின்னு கையை கொண்டு வரான். இல்லை அதனால இல்லை நான் ப்ரெஸ் பண்ணி விட்டா எல்லாம் சரியாயிடும். சீனியர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது நல்லா இருக்கு. ஒரு தடவை டச் பண்ணி பார்த்துக்கிறேனே. என்ன சொல்கிறீங்க? ஐயோ என்னடி இப்படி இருக்கா? ஏம்மா ஜூனியர்ஸ் பொண்ணுங்கன்னா இப்படியா இருப்பாளுங்க. தெரிஞ்சுதான் ஒரு வருஷம் லேட்டாகவே சேர்ந்துருப்பேன் காலேஜுக்கு அப்படின்ட்டு அவன் நல்லா ஃப்ளட் பண்ணுறான். பட் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தான் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஷிகா அங்கேருந்து வந்துட்டுருக்கான். இப்போ இந்த சீனியர் தான். எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, வெளியே போய் பேசலாமா? இல்லை நான் இங்கே இருக்கேன். அட வாடி இன்னும் கையை பிடிச்சிட்டு கார்டனுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் தான். சீனியர் என்ன விடுங்க சீனியர், என்ன விடுங்க. என்னடி? இல்லை சீனியர், ஷிகா சீனியர் தேடுவார், என்ன விட்டுருங்க. எது ஷிகா தேடுவானா? அவன் ஏன்ட்டு உன்னை தேட போகிறான் சொல்லு. என்ன கொடுத்தான் உனக்கு அவன் ஒன்று தேடுறதுக்கு? எனக்கு கூட நான் அவனை தேட்டான். என்ன நான் ஒன்று கொடுக்கல, அவன் தான் கூட்டிகிட்டு வந்தார். இது கூட்டிகிட்டு வந்தான். எவ்வளோ கொடுத்து கூட்டிகிட்டு வந்தான்? என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. எவ்வளோ கொடுத்து உன்னையும் கூட்டிகிட்டு வந்தான்? காசுலாம் கொடுக்கல சீனியர், அவர் தான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தார் என்ன ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி. ஓ இப்போ ஃப்ரீயா நீ? ஐயோ பார்க்க செம்மையாக இருக்கேடி, ஃப்ரீன்ற மனசுலாம் வலிக்குதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். பட் இங்கே எதுவுமே புரியாமல் அப்படியே பேக்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் தான். சரி ரைட்டாக ட்ரையல் பார்க்கலாம், அப்புறம் உனக்கு எவ்வளோ தரலான்னு நான் டிசைட் பண்ணுறேன். என்ன ட்ரையல் பார்க்குறீங்க? இங்கே பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியாடி நீ? இப்படி இருக்கா இன்னசென்ட்டுன்ற? ஷப்பா ஐயோ அப்படின்ட்டு அவன் தான் கிஸ் பண்ணுற மாதிரி வரான். உங்களுக்கு அது புரியுது, தள்ளி விடுறீங்க. அவன் அதெல்லாம் கேட்காம கிஸ் பண்ணுற மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டான். உங்களுக்கு அவ்வளோதான் பயமாகிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அப்படியே மூக்கெல்லாம் ரெட்டாக சிக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. சீனியர் என்ன விட்டுங்க சீனியர் ப்ளீஸ். என்னடி? இப்போ தான் என்ன கேட்டிருந்தா, இப்போ விடுங்கன்றா. என்னடி? அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். ஷிகா தான் அப்படியே ஒரே கிக்கு அங்கே போய் விடுறான். ஷிகா ரொம்ப கோவத்தில் இருக்கான் வழக்கத்தை விட. அவன் அப்படியே அந்த சீனியர் மேலே உட்காந்துட்டு அவனோட ஸ்டொமக்கில் உட்காந்துட்டு அவனோட ஃபேஸு நோஸு அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறான். அப்படியே அடிச்சுட்டே இருக்கான் பயங்கரமா. ஷிகாவோட ஹேண்டு ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்கும். நீங்கள் பயந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தண்ணி வந்து தேக்க கண்ணிலேருந்து கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் தான் ஷிகா எழுந்துரு அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. இந்த சீனியர் மாட்டியே ஆகிட்டான். நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. ஷிகா தான். என்னடி அப்படி கத்துறான். நீங்கள் பிளான் ஒன்று விட்டுறீங்க. ஷிகா ஷாக்கு ஜிம்னா வந்துட்டான். என்ன பண்ணுற? போதும் எல்லாம் போதும். ஏன்னா நல்ல மாதிரி நடிக்கிறியா?
அப்போ நீ என்ன இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா? ஆ இதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தியா? சரி, நீலாம் ஒரு மனுஷனா? உனக்கு நான் என்ன பண்ணேன்? ஆ என்ன பண்ண சொல்லு? உன்னால தான் என் லைஃப் நாசனமாக ஆயிடுச்சு தெரியுமா உன்னால்? ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃப்ரெண்ட்ஸும் என் ஸ்கூலும் என் ட்ரீம்லாம் விட்டு எனக்கு பிடிக்காத ஒரு குரூப் எடுத்து எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்கூல் தெரியுமா? ஆ எனக்கு காரணம் நீ தான். என் 11th 12th என் ஸ்கூல் டேஸு நாசனமாக போச்சு. அப்புறம் காலேஜில் எனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம்னு நினச்சேன். அதுவும் நாசனம் பண்ணிட்டல. ஆ நாசனமாக போச்சுல. இதுக்கு காரணம் நீ தான். உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? உனக்கு என்ன தான் வேணும் எனக்கு புரியல. ஆ சரி, நீலாம் ஒரு மனுஷனா? அதான் உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்குது, எதாவது வச்சிருக்கல இவ்வளவோ. தூ உன் கூட இத்தனை பேர் சுற்றிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு என்னை பிடிச்சி சாகம் அடிக்கிறேன்? ஆ நான் உனக்கு என்ன தான் பண்ணேன் சொல்லு? ஆ சின்ன வயசுலேருந்து எப்படி சாகம் அடிச்சுட்டே இருக்கேன். சரி, என் மூஞ்சிலே முடிச்சிடாத புரியுதா? ஏன்னா நீ பையன் நினச்சதா அவன் பண்ணிட்டான், அது எனக்கு பிரச்சனை. ஆ பார், இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கு காரணம் அதுதான் இல்லை. ஆ சி இந்த மாதிரி நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சுகானா. எனக்கு தெரியும் என்ன புள்ளி பண்ணுற, ரேகிங் பண்ணுற, அதெல்லாம் ஓகே. அது கூட ஏதோ கோவத்தில் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பண்ணேன்னு விட்டுடலாம். ஆனால் இது விளையாட்டுக்கு பண்ணுற விஷயமா? ஆ ஏய் பேசாத. பேசுனா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கும். சி இப்படிலாம் இருக்கல நீ. ஆ என்ன இங்கேருந்து நீங்கள் போயிட்டு கேட்குங்க அஜமண்டா. ஏய் ஏடா ஆச்சு? ஆ அப்படின்னு கேட்குறான் சுக்கா. அப்படியே பேய் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் சுக்கா தான். ஓ டைம் என்னாச்சு பார்த்தா மணி 8. என்னாச்சு தனியாக போயிட்டுருக்கீங்க நீங்கள்? சுக்கா அப்படியே வந்துட்டுருக்கான் வெளியா. பார்த்தா நீங்கள் காணோம். அப்படியே வண்டியை விட்டுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இல்லை எங்கே தேடிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே போகும்போதே உங்கள் ஃப்ரெண்டு ஜிக்கு தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பீங்க. அவனும் வந்துட்டுருக்கான். இப்போ சுகா உங்களை பார்த்துட்டான், அப்படியே கிட்ட வரான். பார்த்தா ஜே வந்து நின்றுட்டான். என்னடி ஆச்சு ஜே? இப்போ நீங்கள் ஹக் பண்ணிட்டு அழறீங்க. ஜே தான். ஏய் ஏய் என்னடி ஆச்சு? என்ன ட்ரெஸ்ஸு இது? ஜே எனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி கொடு. ஐயோ இரு அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் மேலே ஒரு ட்ரெஸ் போட்டுப்பான். அந்த கழட்டி அப்படியே உங்களுக்கு போட்டு விட்டான். நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜேவை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்களும் சுகா பார்க்குறான். இப்போ எனக்கு ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் சேஃபாக போயிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவன் அப்படியே வந்து கத்துல எல்லோரும் போயிட்டானுங்க. கேக் கூட கட் பண்ணலாம். அப்படியே இந்த மொத்த இடமும் அப்படியே ஜிலோஞ்சிக்கும். ஜுமன் மட்டும்தான் அங்கே இருக்கான் சிவா கூட. ஜுமன் டேய் என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், அவன் என்னை எவ்வளோ சீப்பாக நினச்சிட்டா தெரியுமா? ஆ டேய் நான் சொன்னேன் உனக்கு அவன் மேலே இருந்தா அதை நீ வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் கேட்டேன். உனக்கு அவன் மேலே இருக்கான்ட்டு. இல்லை இல்லைன்ட்டு மயிறு என்னடா ஏதோ சொல்லிட்டுக்கா? அவன் எப்படி எப்படி பேசிட்டாள? வேணா அந்த மாதிரி ஒரு பையனாடா? டேய் நீ கோபத்தில் இருக்க, ஃபஸ்ட்டு அடக்கிட்டு. அப்படின்ட்டு ஜுமன் சொல்லிவிட்டு அப்படியே அடக்கி வச்சுட்டுருக்காங்க. இந்த சைடு நீங்கள் தான் அப்படியே ஜே கூட அழுதுருக்கீங்க. ஜே தான் இதை கன்வின்ஸ் பண்ணி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்படியே நைட்டு ஒரு 10 மணிக்கு அப்போ தான் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா தான் வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஜே கூட வெளியே போயிருந்தேன். ஓ பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுமா. இப்போ தாண்டி பார்ட்டிக்கெலாம் போகிறேன். நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுதுருக்கீங்க உங்கள் பெட்டுக்கெல்லாம். நீங்கள் அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அவன் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க உட்காந்துட்டோம். கரெண்ட்லாம் இப்போ நீங்கள் அதனால தான் காலேஜே விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஷிகாவை பற்றி பார்க்கவே இல்லை, எதுவுமே இல்லாமல் வீட்டிலே இருந்திருப்பீங்க. அஜய் கூட சுற்றிட்டோம். இப்போது என்கேஜ்மெண்ட் ஆகிருக்காங்க கூட. உங்களுக்கு அதே தலைவலியாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே இருக்க பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரா? என்ன ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி தான். உங்கள் அப்பா தான் என்னடி நாளைக்கு என் பொண்ணுக்கு மேரேஜ், என் குட்டி வாண்டுக்கு நாளைக்கு கல்யாணம்ல. எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா பாரு. அதான்டி லைட்டாக சந்தோஷத்தில் கொஞ்சமாக தாண்டி குடித்தேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க என் செல்லல? ஒரு நாள் விடுடி, என் பட்டு மகள் எனக்கு மேரேஜ் ஷோ அப்படின்ட்டு அவன் குதிச்சிட்டுக்காரு சின்ன குழந்தை மாதிரி. உங்கள் அம்மா தான் சிரிச்சிட்டுருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. இப்போ போய் மேரேஜ் பிடிக்கலன்னு சொன்னான் அவங்க கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உங்களை சின்ன வயசுலேருந்து எதுவுமே திட்டினது கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட திட்டினதில்ல, அடித்ததில்ல, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய விட்டுருக்காங்க.
நீங்கள் சொன்ன உடனே ஸ்கூலில் மாறி வச்சுட்டாங்க, காலேஜும் நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மேரேஜும் நிறுத்திடுவாங்க. ஆனால் அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஷிகா தான் என்ன நின்றுட்டா போகலாம். இல்லை அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா? என்னால் இப்போ இந்த ஹாப்பினஸை கெடுக்க முடியாது. அப்படியா? அப்போவா நான் உனக்கு ஒரு ஹாப்பினஸை காட்டுறேன். என்னை விட வாடி அப்படின்னு கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டுருக்கான். உடனே நீங்களும் போகிறீங்க. பார்த்தா ஒரு அழகான ஒரு ப்ரொப்போசல் செட்டப்பு. என்னது? தெரியல. ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு. எனக்கா? உனக்கு தாண்டி, வேறு யாருக்கு? என் கோழி. என்ன சொல்கிற? என்ன கண்டோனன் காதலாம்? அதெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாகவே. இது ரொம்ப நாளாகவேவா? ஏத்தா மாதக்கணக்கிலையா? இல்லை, வருஷம் கணக்கில். எனக்கு புரியல ஷிகா. அது ஐம் ரியலி சாரிடி. நீ ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப சாஃப்டாக இருப்பியா? யாருன்னா உன்னை திட்டிட்டு வாங்களோ அப்படின்ட்டு நினச்சிதான் நான் உன்னை என் கண்ட்ரோல்லே வச்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். உள்ளே ராகிட்டேன். நீ இந்த 2 வருஷத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு லைஃப்லாம் என்னன்ட்டு. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக நடந்திருக்கேன். ஐம் ரியலி சாரி. எனக்கு நீ ஸ்கூலில் மாறி போனேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் கூட கேட்டேன், நீ எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்ட்டு, அங்கேயே வரலான்ட்டு. ஆனால் 12th மாற முடியாது சொல்லிட்டானுங்க. அதான் நீ படிக்கிற காலேஜுக்கே வந்துட்டேன். என்ன சொல்கிற? ஆமாடி, எனக்காக தான் வந்தேன். உன் பின்னாடி சுற்றி வந்தேன். அதுக்காக மட்டும்தான். நான் கிட்ட க்ளோஸ் அப்லேண்டா தோ இந்த மாதிரி உன் ஹிப்பை பிடிச்சான், உன் ஹேரை பிடிச்சான். உனக்கு என் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வரும். நம்ம க்ளோஸாக இருக்கும்போது தான் உனக்கு ஏதாச்சும் தோணும் என் மேலே அப்படின்னு நினச்சி தான் உன் சுற்றி வந்தேன். உன்னை என் கூடயே வச்சிருந்தேன், கிளாஸுக்கு கூட போக விடாமல். அதுக்கப்புறம் நீ சொன்ன தெரியுமா, உன் ஃப்ரெண்டு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ட்டு. என்னால் ஏற்றுக்கவே முடியலடியாதா. எனக்கு ஏதோ பயமாகிடுச்சு, என்னிட்ட போயிடுவோன்ட்டு. அதான் என் பர்த்டே அப்போன்ட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் அந்த நாய் சொதப்பிடுச்சு எல்லாத்தையும். அந்த நாயை அங்கேயே சாமடிச்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் கூட ரொம்ப நாள் வாழணும்ல. அதான் அவன் காலை மட்டும் உடைச்சி விட்டேன். கவலைப்படாத, எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு நீ வேணும் எனக்கு தெரியுது. நீ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. எனக்கு நீ வேணும். ஜஸ்ட் லாஸ்ட்டுக்காக இல்லை, லைஃப் லாங் என்னை திட்டிட்டு இந்த முட்டை கண்ணை வச்சு என்னை பார்த்துக்கிட்டேன். ஷிகா சீனியே சொல்லிட்டோம். என் பின்னாடியே சுற்றி வரணும். என் பர்த்டே அப்போ நீ தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் எனக்கு. அப்புறம் என்னை ஹக் பண்ணணும், என் தலையை தோண்டி விடணும். எனக்கு நிறைய ஆசை இருக்கும். எனக்கு கூட லைஃப் லாங்கு நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பிள்ளைங்கன்ட்டு நிறைய கனவு உங்க கூட வாழ்ந்துட்டேன். அது ரியாலிட்டியில் வாழணும்னு ஆசையாக இருக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே 6 மாதம் இருக்கீங்க. ஏன்னா மனுஷன் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் ஷிகா என்ன விளையாடியா இல்லை ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணியா? ஏய் ஐ லவ் யூன்ற ப்ராங்க் ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஜமுனா ஜே எல்லாம் பேகம் எல்லாம் இருக்கானுங்க. எல்லோரும் கையில் லவ்ன்ட்டு எழுதி அப்படின்னு இருக்கானுங்க. அந்த போட் மாதிரி வச்சுட்டேன். என்னது இது? லவ் டி அவன் தான் ஐடியா கொடுத்தான். ஏன் ஜே தான் ஹாய்டி பாவி நீயாடா இதுக்கு ஐடியா கொடுத்தவன் அப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க. ஷிகா தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா நாளைக்கு இதே முகூர்த்தத்தில்? இல்லை ஷிகா, இல்லை எனக்கு ஒன்று பிடிக்காது. எது பிடிக்காதா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் பார்த்தா ஜே தான் அப்படியே எகிரிட்டு வரான். ஜமுனா டே நீ எங்கடா போகிற? அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. விட்டா என்ன இன்னைக்கு? எது பிடிக்காதா? மனசாட்சி தொட்டு சொல்லுடி. என்னடா ஏன் இப்படி பேசுகிறேன்? எது வாயில் ஒழிச்சிடும் பார்த்துக்கோ. ப்ரோ ஏன் இவ்வளோ கூப்பிட்ற அப்படி ஷிகா கேட்குறான். ஜே தான் இரு ப்ரோ, இவளுக்கு இதே வேலையாக போச்சு. நான் லைட்டாக கொடுமையை பிடிச்சதுக்கு எங்கள் அப்பங்கிட்ட மாட்டி விட்டு எங்கள் அப்பா எனக்கு பின்னாடியே சூடு வச்சான். ஆனால் இந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. உனக்கு குத்திருக்காரு மேலே, இது ஊற்றிருக்கான் அதை ஊற்றிருக்கான், ரேங்கிங் பண்ணியிருக்கான், புள்ளி பண்ணியிருக்கான். ஆனாலும் உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கரெக்டாக? ஏன் சொல்லலாம்? அது பயம். ஏய் பயம்லாம் இல்லைடி, நீ மட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி தான் வச்சுக்கோயா. ஷிகாவை ஸ்கூலில் எப்படியே தூக்கியிருப்பானுங்க, அதனால தான் நீ சொல்லலை. கரெக்டாக? அப்படிலாம் நடிக்காத நீ.
உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ம் அதனால தான் நீ உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் இருந்தேன். கரெக்டாக இந்த 2 வருஷம் நீ ஹாப்பியாகவே இல்லை வையன். ஏன்னா நீ யாரும் தேடிட்டே இருந்தா ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு புரியும்டி. எனக்கு மேரேஜ் பையன் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன் சுகாவுக்கு இந்த விஷயத்த. அதனால தான் அவராக வந்து பொண்ணு கேட்டோம். இப்போ என்கேஜ்மெண்ட் உட்காந்துருக்கு. நாளைக்கு மேரேஜும் ஆகும். ஏது நீ பார்த்த மாதிரியாடா இது? ஆமாடி, நீ அழுதுகிட்டே இருந்தியா, அதான் விசாரிச்சு தோ இவர் கூட சண்டை போடலான்னு போனேன். அதுக்கப்புறம் தான் ப்ரோ சொன்னார் ரொம்ப மிஸ் பண்ணுறாராமா. என்கிட்ட ரொம்ப கேட்டார், எப்படியாச்சும் வாங்கி சேர்த்து வச்சுருங்க ப்ரோன்ட்டு. அதான் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டோட ஆளே நம்மளுக்கு ஃப்ரெண்டு இல்லை, அதான் ஹெல்ப் பண்ணிட்டேன். அவன்கிட்ட பாவி நான் சொல்லவே இல்லையா ஆளுண்டு. ஏய் நடிக்காதடி, எனக்கு தெரியாதா நீ யாராச்சும் லவ் பண்ணுறியா இல்லையான்ட்டு. இப்போ கூட நீ என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னது காரணம் நீங்கள் ஷிகாவை விட்டுக்கூடாதுன்ட்டு தான். கரெக்டா? அப்படிலாம் இல்லையே. ஏய் நடிக்காதடி, எங்ககிட்டயே வா. இந்த சைடு ஷிகா தான். என்ன சொல்லு, இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய அடிலாம் வாங்கியிருக்கேன், சண்டைலாம் போட்டிருக்கோம். இப்படிதான் 2 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கேன்டி, உனக்காக அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்கள் நடிச்சிருக்கேன். இது ஞாபகம் வச்சுக்கோ. நான் ரொம்ப பாவம், நானும் தான் பாவம், நீயும் தான் பாவம், நானும் பாவம்ல. கரெக்டாக தாண்டி பேசுகிறேன். அங்கே பாரு, லாஸ்ட்டாக பாரு, அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. இங்கே பாரு, நீ மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், இந்த மேரேஜ் நின்றுடும். அதுக்கப்புறம் உனக்கு வேறு மேரேஜ் நடக்கும் வேண்டாது. அதே மாதிரி ஷிகாவுக்கும் நடக்கும். இன்னொரு பொண்ணு வருவான் ஷிகாவோட லைஃப்பில். ஷிகாவோட கையாக பிடிப்பா, அவரை கிஸ் பண்ணுவா, அவரை ஹக் பண்ணுவா. பார்த்துக்கோ, இது உனக்கு ஓகேவா? என்ன சொல்ல? ஆமாம், பின்ன என்ன, உன்ன மாதிரி சன்னியாசி அவன் இருக்க போகிறார். அவர் மேரேஜ் பண்ணிப்பார் இல்லை ஷிகா? கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேனே. பாத்தியா, இன்னொரு பொண்ணு வருவான், அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நிற்பான். என்ன பண்ணுவா? என்ன சொல்கிற? ஆமாடி, என்ன போய் ஷிகா கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நீங்கள் அப்படியே ஷிகாவோட செஸ்லேயே ஹிட் ஆகி நிற்கிறீங்க. ஷிகா அப்படியே உங்களை ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ணி, ஆமாடி உனக்கு ஓகேவா? இன்னொரு பொண்ணு என் கையை பிடிச்சான். இல்லை என்னை கிஸ் பண்ணா, என்ன ஹக் பண்ணா. இல்லை 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 ஷிகா, நீ லவ் பண்ணியா? ஆமாடி, இந்த 2 வருஷத்துல ரொம்ப மிஸ் பண்ணா, ரொம்ப அழுதான். நினச்சி பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பேன். ஐ லவ் யூ என், புரிஞ்சுக்கோ. நாளைக்கு மேரேஜ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறா? ஷிகா நிச்சயமாக உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் பண்ணதுக்கலாம் ஐம் ரியலி ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டான். வாயினோம் ஷிகா, என்னை ஹர்ட் பண்ண மாட்டேல? சாரிடி, இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டேன்ட்டு ஷிகா அவர் ஃபேஸ் எடுத்து வாயினோட ஷோல்டரில் வச்சுருக்கான்னு. வாய்ந்தான். ஷிகா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ 1000 தடவை கேட்டாலும் நான் 1000 தடவை சொல்லுவேன் ஐ லவ் யூன்ட்டு. நீ சொல்வியா? ஐ லவ் யூ ஷிகா அப்படின்ட்டிங்க. ஷிகா என்ன நினச்சான்னு தெரியல, பட்டுன்னு கிஸ் பண்ணிட்டாங்க. நீ தள்ளி விடு. டேய் என்ன பண்ண? முத்தம் கொடுத்துட்டா. என்னடி கிஸ் தானே கொடுத்தா, பிடிக்கலையா? அப்படி இல்லைடா, கிஸ் பண்ணா குழந்தை பொறுக்கும்ல, முத்தம் கொடுத்தா குழந்தை பொறுக்குமா அப்படின்னு கத்துறான் மேகம். ஷோ இவன் ஒருத்தர் நடப்பில் வாடா அப்படின்ட்டு மேகம் சும்மா கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாங்க. ஜேவும் போயாச்சு, புக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும் நின்றுட்டு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் மேரேஜ் தான். ரொம்ப அழகா 2 பேரும் சிரிச்சுட்டு பண்ணிட்டுருக்காங்க. 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும், அந்த ராஜ கதவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா, பத்தியம் கிடந்த மாப்பிள்ளை பையனும் பைத்தியமாக வேணும், அடி தூக்கி இருக்கும் வாங்கிட்டு அம்மா தான். மேரேஜ் பிடிக்கலண்ணா. அதாம்மா நீ சொன்னல மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லா ஹனிமூன் போ, ஃபுல்லாக சுத்தம், 2 வருஷம் கழிச்சு குழந்தை பார்த்துக்கோ. அதான் அதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிச்சயமாக நல்லா இருக்கியா நீ? பாருமா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? நான் ஹாப்பியாக தான் தோணுதா உனக்கு? இல்லை இல்லை ஹாப்பியாக தான் இருக்கா. இதே மாதிரி ஹாப்பியாக இருடி அம்மா, திருப்பி பழைய மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காத சரிம்மா. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் மேரேஜெலாம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் இருக்குடா. நம்ம ரைட் பர்சனை சூஸ் பண்ணால் ஒரு
பெரிய சண்டை கூட குட்டியாக இருக்கும். அப்படியே இந்த பஞ்சு மாதிரி அப்படியே காற்றுல பறந்து போயிடும். அதுவே தப்பான ஒருத்தவங்க சூஸ் பண்ணா ஒரு குட்டி பிரச்சனை அப்படியே காட்டு தீ மாதிரி மொத்த வாழ்க்கையும் நரகமாயிடும். அதனால கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.